கிட்டத்தட்ட நம்ம ஒரு 24 மாத காலமா என்னுடைய மாநகராட்சி வளர்ச்சிக்காகவும் முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதியுடைய அறிவிப்பின் பேரில் நம்ம சிறந்த முறையில் இந்த மாநகராட்சியில் நம்ம பணியாற்றி வருகிறோம். எந்த பொதுமக்களுடைய பிரச்சனைனாலும் நம்ம அதை கவனமாக செலுத்தி அவங்களுக்கு அந்த காரியத்தை முடித்து கொண்டும் திருப்பி அவங்களுக்கு தகவல் சொல்லி நம்மளுடைய மாமன்ற உறுப்பினருடைய முழு ஒத்துழைப்பிலே நம்ம அந்த பணிகளை செய்து வருகிறோம். சில சிறு சிறு இந்த சட்டத்துக்கு புறமானவருடைய சில விஷயங்கள் வரும்போது நான் அந்த கோப்புகளை சரியான முறையில் கையாண்டு அதுக்கு முறையில் இந்த கோப்புகளை நம்ம கையெழுத்திட்டு மாமன்ற ஒப்புதல் வாங்குறது உண்மை. இதில் சமீப காலமாக இந்த லேஅவுட் பிரச்சனைகள் பெரிய உள்ள வரும்போது நான் அந்த இடத்தை ஆய்வு செஞ்சு அந்த இடம் தகுதியா, அது புறம்போக்கு நிலமா, அரசாங்க நிலத்தில் எது சேருதா அப்படின்னு ஆய்வு செய்யும் போது தான் நான் அந்த சம்மந்தப்பட்ட எங்களுடைய பிளானுடைய சர்வேரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஆய்வு செய்தால் அந்த கோப்புகளை கையெழுத்து நடைமுறைக்கு நம்ம அதை கொண்டு வந்துருக்கிறோம். சமயத்தில் இந்த நர்சிங் நல்லூர் பக்கத்தில் ஒரு தனிநபர் வந்து ஒரு பிளாட் போடுறாங்க. அந்த பிளாட்டுக்கு வந்து பல்வேறான ஆட்கள் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து அந்த இடத்தை கோப்புகளை நேரில் ஆய்வு செய்து அதில் என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்ற உட்பட்டு தான் நான் செய்வேன் சொல்லும் போது அது மூலமாக அந்த பணிகள் நடந்துகிட்டு கொண்டு இருக்கிறது. அது நான் போனதற்கு இந்த அவசர கூட்டத்தில் கூட அதை வைங்க என்று சொல்லும் போது நான் முறையான டாக்குமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை வைப்பேன் என்று சொல்லும் போது அன்னைக்கு இருக்க சூழ்நிலை அதில் இருந்தே எனக்கு மறைமுகமாக எனக்கு தொலைபேசி மூலமும் மறைமுகமாக எனக்கு மிரட்டல் நிறைய வந்து கொண்டு இருந்தது. அப்போ நம்ம தவறு செய்யலை, நம்ம கரெக்டாக இருக்கோம், அதுக்கு அந்த நேர்மைக்கும் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற நிலையிலே நம்ம கரெக்டாக இருந்தோம். நேற்று கரெக்டாக நான் இங்கேருந்து 8:45 கிளம்பி தெருக்குள்ள டேனிக்கு திரும்பவும் ஒரு பையன் கரெக்டாக பைக்கை அந்த அடுத்து அந்த தெருவில் ஒரு சுடலமான கோயில் இருக்குது, அதுக்கிட்ட நிப்பாட்டி இருந்திருக்காங்க. 8 மணியில் இருந்திருக்காங்க. நாங்கள் போகும்போது 8:55 கரெக்டாக அந்த பைக்கை நடு ரோட்டில் கிராஸ் பண்ணி நடு ரோட்டில் போடுறதோட என்னோட பையன் உதவியாளர் இருந்தது, தபேதார், டிரைவரு, இவங்க எல்லாரும் வரும்போது அவன் ஏற்கனவே கீழே வந்த மாதிரி தெரியல, பிடிச்சி கீழே வந்த மாதிரி தெரியல, அவன் வேணுக்கு கீழே வந்த மாதிரி திசை கீழே விழுந்துட்டு நேர கிழக்க திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு செய்கை தெரிஞ்ச உடனே நாங்கள் சுதாரித்து கொண்டு நேர வீட்டுக்கு விறுவிறுன்னு மேலே போயிட்டோம். வீட்டுக்கு போகும்போது அப்புறம் அதில் அந்த ஒரு நபர் வந்து வீடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நபர் வந்து இன்னொரு ஆள் எக்ஸல்ல என்ன இங்கேயும் லாக் ஆகி ஓடிடக்கூடாது, இங்கேயும் ஓடிடக்கூடாதுடைய நோக்கம் தான் அந்த எக்ஸல் கரெக்டாக அதை நிப்பாட்டிட்டு கரெக்டாக அந்த எக்ஸல்காரு தள்ளி விட்டு தள்ளி போய் நிற்காப்புல இந்த பையனும் இந்த கூட இந்த பையனும் பைக்கை கரெக்டாக கொண்டு என் வீட்டு வாசல் நிப்பாட்டிட்டு வரும்போது அந்த பையன் வீட்டில் இருந்தபோது வீடாக காட்டுவான், இது மேயர் வீடா, இது மேயர் வீடாங்கும் போது கடைசியில் கடைக்கு அடுத்தல் உள்ளதுதான் மேயர் வீடு அப்படின்னு உள்ள போது என்ட்ரன்ஸ் காட்டுறான். ஏறும்போது மேலே வரும்போது ஒரு நபர் பேரை சொல்லியிருக்காப்புல, சொல்லிட்டு அந்த நபர் மேற்ற போதுனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறும்போது என்னுடைய மருமக அதை கொஞ்சம் காதில் அரைக்குறையாக கேட்டிருக்காங்க. கேட்டுக்கிட்டு என்னன்னு கேட்கும்போது அப்படிலாம் இருக்காத மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செல்லில் தம்பி எடுத்து பார்க்கும்போது அவருடைய நடைமுறை, அவருடைய செயல்பாடு எல்லாம் இருக்கும்போது கேமராவில் நல்லா பதிஞ்சிருக்கு. அதுவுமே நான் அந்த வீடியோ எடுத்துட்டு யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு வரோம், எந்த வீடு மேயர் வீடு, எந்த வீடு மேயர் வீடுங்கும் போது வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசிட்டு வந்து தான் கரெக்டான முறையில் அதை அடைஞ்சிடலாம். அது அந்த பையன் ஏற்கனவே பல முறை அவன் மாதிரி வளர்த்துருக்கு. பெங்களூரில் இருக்கிறா அப்படின்னா பெங்களூரில் இருந்ததுக்கப்புறம் இவன் நேற்று தான் வந்திருக்காப்புல. அதை வர வச்சு இந்த விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பொறுப்பு தனியாக செயல்பட்டுருக்கு. அதை காவல்துறை மூலியமாக அதை கண்டுபிடித்து அதை யார் பின்னால் இருக்கா அப்படிங்கிற நிலையை காவல்துறை வெளிப்படுத்தணும். ஒரு மாநகரத்துடைய மக்களுக்காக உழைச்சிட்டு இருந்த ஒரு மேயர் இன்னைக்கு ஒரு உரிமையாகவும் தனியாக சுதந்திரமாக போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குங்கும் போது அது யாரோ இருந்தாலும் அது காவலும் சட்டப்படி அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறது எனக்கு நம்பிக்கை. அது நம்ம வந்து வெளிப்படையான விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அந்த மாட்டியிருக்க பையன்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இப்போ நான் இல்லை நான் அதுதான் சொன்னேன். ஒரு நபரை பிடிச்சிருக்கார்கள், அந்த நபரை அனுப்புனது யாருன்னு தெரியணுங்களா? அது தெரிஞ்சிருந்தா அது மூலமாக நீங்கள்
எதுக்கு சந்து பொந்து இந்து இல்லாத இடத்துக்கு ரிப்போர்ட்டர்கள் போய் ரிப்போர்ட் சேமிக்கக்கூடிய ஆட்கள் நீங்க. அந்த தகவலையும் எனக்கு கேட்டு சொன்னீங்கன்னா எனக்கு நன்றாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த விஷயத்த போன மாசம் 20ஆம் தேதி எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற முறையில நான் கொடுத்துருக்கிறேன். எங்க என்னுடைய மாவட்டத்துல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆள் மேல நான் கொடுத்துருக்கேன். எனக்கு அவரும் என்கிட்ட தொலைபேசி மூலியமும் சில சமயம் நேர்லையும் நீங்க அதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு என்கிட்ட வலியுறுத்தி இருக்காரு. 2-3 மட்டும் வலியுறுத்தி அதுவும் சொன்னது சொல்லியிருக்காப்புல, இந்த இடத்துல செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆமா, ஏன்னா அதுக்கு அப்புறமும் நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நபர் மேல நம்ம தனிப்பட்ட முறையில இவரு தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு என்று நம்ம கூற முடியாது. அந்த கைது பண்ணியிருக்கக்கூடிய நபரிடம் அதுக்கு பின்னால ஒரு சதி இருக்கிறது. அதுக்கு பின்னால எனக்கு கிடைச்சிருக்க தகவல் படி பார்த்தா அந்த வர வச்சு அதுக்கு ஒரு டீமா உட்கார்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த டீம் இந்த பையனை கேட்கிற அந்த பையன் வாயை திறந்தா மட்டும்தான் அதுல பின்னால எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி ஒரு நிலைப்பாடு தெரியும். அதாவது செய்தித்தாளை மூலமா தான் அவர் வேறு பல்வேறு வழக்கு இருக்குங்கிறது நான் அறிஞர். நான் நேரடியாக அவருடைய வழக்கை பற்றி அவர் என்னென்ன வழக்கு இல்லை, ஆனா அவருடைய தகவல் வந்து அவர் நேற்று தான் கர்நாடகால இருந்து வந்திருக்காரு என்ற தகவலை தான் எனக்கு நேற்று இந்த பையன் இப்ப இன்னைக்கு போட்டால் காமிச்சான் பாரு, பையன் பேர் தெரியல. நேற்று இந்த பிடிச்சி அவனை இப்ப காலையில செய்தி வெளிப்படுத்திருக்காங்கல்ல, அந்த நபர் தான் கர்நாடகால படிச்சுட்டு வராங்க. இதுக்கு இந்த ஒரு நபர் பின்னால இருந்து நீங்க வாங்கன்னு வர வச்சு கரெக்டான முறையில் அந்த கெச்சு போட்டு கொடுத்தது அந்த பையனுக்கு. அந்த பையன் வாயை திறந்தோம்னா அதுக்கு பின்னால எத்தனை பேர் இருக்காங்க என்பது கூலிப்படையினே நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்மளா ஒரு யூகத்துல கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. நடந்த உடனே பார்ட்டி அரெஸ்ட் ஆகல, பார்ட்டியை பிடிக்கலன்னு சொன்னாதான் நம்ம இவ்வளவு கற்பனைக்கு போறோம். பார்ட்டி பிடிச்சிட்டாங்க, பார்ட்டியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உண்மை நீங்க காவல்துறை நண்பர்கள் தெரிவித்து எனக்கு அது உங்க மூலமா தெரிஞ்சா எனக்கு என்ன நோக்கத்துக்காக அது நோக்கம் நம்ம சொல்ல முடியல. அந்த நோக்கம் தான் அவன் சொன்னாதான் தெரியும். அந்த பார்ட்டி பிடிச்சி வச்சிருக்காங்களா நோக்கம் ஒன்லி அத மர்டர் பண்ணணுங்கிறவுடைய நோக்கத்தை தான் அவங்களோட செயல்பாடு, அவங்களுடைய நடைமுறை எனக்கு என் மனசு தோணுது. சரி, இப்ப ஏற்கனவே இல்ல, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல வண்டி நம்பர் காமிச்சு மர்ம நபர் தான் கொடுத்தேன், பேரை போட்டு யாரும் கொடுத்தேன். இப்ப ஏற்கனவே உள்கட்சி புதுசாலதான் ஏற்கனவே ஒரு மேயர் அவர் போயிட்டாரு, திருப்பியும் ஒரு உள்கட்சி புதுசால ஒரு மேயர் மாவட்ட செயலாளர் உள்கட்சி பூசலுங்கிறது எல்லாம் நானே திமுக 45 வருஷம் இருக்கேன். எல்லா ஜெயிலு எல்லா மீட்டிங்கு எல்லாம் பட்டு தான் இந்த இயக்கத்துல நாங்க வளர்ந்துருக்கோம். இயக்கங்கிறதுல இழக்கக்கூடாது. ஒரு 2 பேருக்குள்ள ஒரு இதுல இருக்கிறது இயக்கம் இதை உணர்ச்சி முடியாது. இயக்கத்துக்கு சம்பந்தம் முடியாது. இதை தலைமைக்கு நம்ம இருக்க முடியாது. தலைமைக்கு நாங்க தெளிவுபடுத்துவோம். நீங்க பெருந்தன்மையோட இயக்கத்தை எடுத்து கொடுக்கலாம். ஆனாலும் கட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரி கட்சிக்கு அவங்க பேர் வருது. அப்ப அது அப்படி யாரு இருந்தா தலைமை கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை. நன்றி.